7:4 அப்படின்னு ரேஷியோ. ஒயர் ஏ வந்து 2 மீட்டர், ஒயர் பி வந்து 1.5 மீட்டர் லெங்க்த்து. ஒயர் ஏவோட ரேடியஸ் ஆர், ஒயர் பியோட ரேடியஸ் இப்போ 2 millimeter. If the two wires stretched by the same length for a given load, then the value of R என்ன? சேம் லோடு. அப்போ F இப்போது யங்ஸ் மாடுலஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. இப்போ நமக்கு யங்ஸ் மாடுலஸ்னால் என்ன தெரியும் அப்படின்னா, ஃபோர்ஸ் பை ஏரியா டிவைடட் பை சேஞ்ச் இன் லெங்க் டு ஒரிஜினல் லெங்க். மல்டிப்ளை பண்ணுவோம். சேஞ்ச் இன் லெங்க் டு ஒரிஜினல் லெங்க் இஸ் F by AY and DL is equal to F by AY into L. அப்போ ரெண்டு வயரும் சேம் லெங்க் ஸ்ட்ரெச் ஆகுது. அப்போ DL for the wire 1 equal to DL for the wire 2. DL for the wire 1 வந்து force 1 by area of cross section 1 into Y, Y1 into L1. Force 2 by area of cross section 2, Y2 into L2. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதில் சேம் லோடு, இப்போ F கேன்சல் ஆகிடும். இது ஒரு வயர் 2 மீட்டர், இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். யங்ஸ் மாடுலஸ் 1 ஈக்குவல் டு இந்த லெங்த் வந்து 1.5 டிவைடட் பை ஏரியா 2 இஸ் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். 2 millimeter ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன், ஏன்னா ஆன்சர் மில்லிமீட்டரில் தான் கேட்டிருக்காங்க, இன்ட்டு Y2. ஸோ இப்போ இதில் ஆர் ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னா, பை அண்ட் பை வில் பி கேன்சல்ட். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் 2 by 1.5, 2 by 1.5 இங்கே வந்து இன்ட்டு இந்த Y2 இங்கே வந்துடும், Y2 by Y1. இந்த 2 millimeter ஸ்கொயர் அங்கே போயிடும், 2 millimeter ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதான் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போது இதை கேன்சல் பண்ணோன்னா இது 4 times, இது 3 times. Y2 by Y1, Y1 by Y2 7 by 4 இது 4 by 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 by 3 into 4 by 7 into 2 millimeter ஸ்கொயர். ஸோ நம்ம அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, தென் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு R square is equal to, this one is 7 by 4. So it is 16 by 21 into 4 millimeter square. So இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு க்ளோஸாக நம்ம எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்டு R is equal to இதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 2 divided by 221 approximately 1.75 millimeter அப்படின்னு வரும்.